அப்ளை பண்ண ரேஷன் கடையில் 1000 ரூபாய் பணம் வருதா? அது வேண்டாம் எழுதி கொடுத்து இது வாங்கிக்கிறேன் சார். ஆமாம், இது 1200 ரூபா. அதான் இதோ விடவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணால் வந்துடும். நீ இது வாங்கிட்டு அப்ளை பண்ணி நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் வரணும். என்ன படிச்சிருக்கேன்? என்ன படிச்சிருக்கேன்? பாரு, ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க, ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்கே வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்போ என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா, நான் தான் சொல்றேன் தாயே. அம்மா, நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு. இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு, ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். ஏதோ ஒரு வேலைனா எப்படிங்க வாங்கி தர முடியும்? முதல்வரால கூட ஏதோ ஒரு வேலைனா வாங்கி தர முடியாது. என்ன வேலை வேணும்னு சொல்லுங்க, எங்க வேலை இருக்குன்னு சொல்லுங்க, வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விதவை பெண் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பதில் அளிச்சிருக்காரு. இது சம்பந்தமான வீடியோ இப்போ வெளியாகி இருக்கு. மக்களுடன் முதல்வர் திட்டம் இல்லம் தேடி சேவை அப்படின்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்கான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த முகாம்கள்ல பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் முன்வச்சிட்டு வராங்க. இது தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு. கள ஆய்வுல முதலமைச்சர் அப்படின்ற முன்னெடுப்புல தான் இந்த மாதிரி தினந்தோறும் அரசு துறைகளை அணுகக்கூடிய பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் வழங்கக்கூடிய சேவைகள் சம்பந்தமான புரிதலை வழங்குறதுக்காக இந்த மாதிரியான முகாம்கள் அமைக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. அதுல ஒரு பகுதி தான் சேலம் சிவதாபுரம் பகுதியிலும் நடந்திருக்கு. இதுல ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருந்திருக்காங்க. அப்பதான் அங்க ஆய்வு பணிக்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அப்படின்றவர் வந்திருந்திருக்காரு. அப்போ விதவை பெண் ஒருத்தங்க தனக்கு விதவை பென்ஷன் பணம் வரல அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்களா. உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பாருங்க, நான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அந்த பெண் தன்னுடைய மகளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை விடுக்க, ஏதாச்சும் ஒரு வேலைனா எப்படிமா வாங்கி தர முடியும்? முதல்வரால கூட ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கி தர முடியாது. என்ன வேலை வேணும்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி வாங்கி தர முடியும். நாமக்கல் கலெக்டர் வேலை காலியா இருக்குன்னு அந்த வேலையை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு. என்ன வேலை வேணும்னு சொல்லுங்க, எங்கேயாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லுங்க, நான் அந்த இடத்துல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வெளியாகி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்ளை பண்ண ரேஷன் கடையில் 1000 ரூபாய் பணம் வருதா? அது வேண்டாம் எழுதி கொடுத்து இது வாங்கிக்கிறேன் சார். ஆமா, இது 1200 ரூபா. அதான் இதோ விடவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணால் வந்துடும். நீ இது வாங்கிட்டு அப்ளை பண்ணி நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் வரணும். என்ன படிச்சிருக்கேன்? என்ன படிச்சிருக்கேன்? பாரு, ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க, ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்கே வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்போ என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா, நான் தான் சொல்றேன் தாயே. அம்மா, நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு. இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு, ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். ஏக்கண்ணே, நீ என்ன படிச்சிருக்க? சரி, ஏதோ ஒரு இடத்துல வேலைன்னா யாராவது வாங்கி தர முடியுமா? இங்க இங்க வேலை இங்க வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வாங்கி தரேன். என்ன சார் சொல்லுங்க, யாரும் முதலமைச்சர் வாங்கிட்டாரு. உறுதியாக